வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 21,700க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியோடைய சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு 2 நாள், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ 21,700க்கு கீழே இருந்தாவே அது பிரேக் அவுட் மாதிரி தான். ஃபைனல் சப்போர்ட் 21,600 வரைக்கும் மேபி இருக்கலாம். ஸோ 21,600 அது பிரேக் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து நிஃப்டியில் கொஞ்சம் பை ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகி கொஞ்சம் கன்சல்டேஷனில் இருக்குது. செல் ட்ரெண்டுக்கு அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நிஃப்டி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியோட ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து 21,000. ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸாக வந்து பையர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பையிங்கில் இருக்கவங்களுக்கு 21,000 தான் நிஃப்டிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஸோ டார்கெட் வந்து 22,000. பட் அது இன்னும் ரீச் ஆகல, கிட்ட போயிட்டு திரும்பிடுச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம் டார்கெட் 22,000, பொசிஷனல் டார்கெட் வந்து 22,600. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் திருப்பி 21,000 பிரேக் பண்ணாமல் சம்வேர் அரௌண்ட் 21,300 200 மேலே வந்து கூட மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,000 ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை வச்சு பையிங்கில் இருக்கிறவங்க பை அண்ட் டிப்ஸ் எடுக்கலாம். 22,600 வரைக்கும் அதிகபட்சம் வந்து அதோடைய டார்கெட் வந்து பொசிஷனலாக இருக்குது. ஸோ 21,000க்கு கீழே நிஃப்டி போக ஆரம்பிக்கும் போது ஸோ ஃபைனலாக வந்து அதோடைய பொசிஷனல் ப்ரீவியஸ் சப்போர்ட்டே பிரேக் ஆகுறதுனால அது ஃபர்தராக அங்கேருந்து வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டோட வொலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14 to 15% இருக்குது. ஸோ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா வரக்கூடிய 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 25,000க்குள்ளே மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 18னா நீங்கள் 19, 20 பை அண்ட் டிப்ஸ், செல் அண்ட் ரைஸ் 23, 24 வரும்போது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த அதிகபட்ச ரேஞ்சு இதுதான் இந்த இயருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பொசிஷனல் ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டு திரும்ப வந்து பழையபடி இந்த 18,000 கீழே அதெல்லாம் வந்து போகுதுன்னா அதோட ட்ரெண்டே பொசிஷனல் ட்ரெண்டே லாங் டேர்ம் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக அது போகாது. போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சைட் வேஸ் இருந்துட்டு தான் போகும் அப்படியே போனாலும். ஸோ இறங்கும் போது தைரியமாக வாங்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டெல்லாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 18க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.